நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜிடிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான். பாருங்க, if the Lagrangian of a particle moving in one dimensions is given by Lagrangian L கொடுத்திருக்காங்க. L is equal to x dot squared by 2x minus v of x. Then the Hamiltonian is. So data Lagrangian கொடுத்திருக்காங்க. Given data L. Question கேட்டிருக்குது. Hamiltonian H கேட்டிருக்காங்க. இந்த L ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். கேபிட்டல் V of x அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியை டினோட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய x வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், x டாட் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. சப்போஸ் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்ல q1 q2 up to qn n ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், q1 டாட் q2 டாட் up to qn டாட் n ஜெனரலைஸ்டு வெலாசிட்டிஸ். இந்த q1 டாட் அப்படிங்கிறது dq1 by dt. So generalized coordinates n இருக்குது, generalized velocities n இருக்குது, and corresponding momentums p1 p2 up to pn இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹாமில்டோனியன் ஹச்சுக்கு ஃபார்முலா சிக்மா pk qk டாட் மைனஸ் l, k is equal to 1 to n. அதாவது இந்த சிக்மா pk qk டாட்ங்கிறது என்னன்னு புரியுதா? p1 q1 டாட் plus p2 q2 டாட் plus p3 q3 dot plus and so on plus pn qn dot. இதுதான் இந்த சம்மேஷன். இப்ப நம்ம கையில இருக்கிற மெக்கானிக்கல் சிஸ்டம்ல ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும்தான் இருக்குது, அது x. நம்ம ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம்ல தான் இருக்கும். ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், அது x. அதாவது q1 இருக்கிற இடத்துல நம்ம x எடுத்துக்கணும். q1 டாட் என்ன வரும்? x டாட். இங்க ஒரே ஒரு மொமெண்டம் இருக்கும், அதை நம்ம px ன்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம ஹாமில்டோனியன் h வந்து இந்த சிஸ்டம்க்கு, நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற சிஸ்டம்க்கு எப்படி டிஃபைன் பண்ணலாம்? h is equal to ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தானே. சோ px x டாட் மைனஸ் l. இந்த l என்ன அப்படின்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. டேட்டா நமக்கு இருக்குது. x டாட் ஸ்கொயர்ட் பை 2x மைனஸ் v of x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த x டாட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். டோ எல் பை டோ கியூ கே டாட் இஸ் ஈக்வல் டு pk. இப்படி ஒரு ரிசல்ட் இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? டோ எல் பை டோ எக்ஸ் டாட் இஸ் ஈக்வல் டு px. கிவன் எல்ல x டாட் வச்சு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்க x டாட் ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு 2x டாட் போடுவீங்க. டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2x கான்ஸ்டன்ட். இந்த v of x, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இட்ஸ் a function of x மட்டுமே. நம்ம x டாட் வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். சோ இதுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் x டாட் வச்சு பண்ணும்போது 0 தான் வரும். ஏன்னா கேபிட்டல் V is a function of x only. அந்த கோஆர்டினேட் x ல மட்டும் தான் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு dou L by dou x டாட் கால்குலேட் பண்ணும்போது இந்த டேர்ம்க்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் with respect to x டாட் என்ன வந்துரும்? 0 வந்துரும். சோ 2x டாட் by 2x is equal to px. இந்த 2 கேன்சல் ஆயிடும். x dot is equal to px into x. இந்த x dotக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? px into x உம் வேல்யூ போடலாம். அப்படி இல்லன்னா இந்த px க்கு நீங்க x dot by x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. px க்கு பதிலா x dot by x. உங்களுக்கு என்ன வரும்? x dot square by x minus x dot square by 2x plus v of x. இந்த வெளியில இருக்க மைனஸ் உள்ள போகும்போது இந்த டேர்ம் மைனஸ்ல வரும், இது பிளஸ்ல வரும். இது ரெண்டையும் நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னா இது 1 டைம் இருக்கு, இது ஹாஃப் டைம் இருக்கு. நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்க. சோ x டாட் ஸ்கொயர் பை 2x, இங்க ஒரு பிளஸ் v of x இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் B. Then இந்த ஆப்ஷன் A பாருங்க. அது x into px squared by 2 plus v of x. இதுவும் சரியே. ஏன்? ஹாமில்டோனியன் h is equal to px x dot minus l. So minus x dot squared by 2x plus v of x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x dot க்கு பதிலா xpx சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
So h is equal to px x dot க்கு பதிலா x px minus x dot squared என்ன வரும் px squared by 2x plus v of x. இந்த x cancel ஆயிடும். So h is equal to px squared x minus px squared x by 2 plus v of x. இதை simplify பண்ணும்போது இது 1 time இருக்கு, இது half time இருக்கு. px squared x இது 1 time இருக்கு, இது half time இருக்கு. நீங்க subtract பண்றீங்க. So h is equal to 1 by 2 px squared x plus v of x. So x px squared by 2 plus v of x. இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். நீங்க ஆப்ஷன் A கிளிக் பண்ணியிருந்தாலும் அல்லது ஆப்ஷன் B கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆப்ஷன் A அல்லது B கிளிக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இப்படித்தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல உங்களுக்கு டிஆர்பில கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. லக்ராஞ்சியன் L கொடுத்துட்டு ஹாமில்டோனியன் H கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்.